Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து இது வரைக்கும் மோஸ்ட்லி இந்த vlog நான் ஷேர் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட பிஸியஸ்ட் டைம்னு சொல்லலாம். என்னோட ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கு இல்லையா? நம்ம இதை கிராஸ் பண்ணணும். இந்த ரோடு வந்து நம்மளுக்கு பெடஸ்ட்ரியன் சிக்னல் வரதுக்கு நம்ம ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து வாக் சிக்னல் வரும். ஸோ நம்ம அப்போ சேஃபாக போகலாம். யூஎஸில் வந்து இந்த பெடஸ்ட்ரியனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ அதனால் சிக்னல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம ஈஸியாகவே இங்கே ஃபாலோ பண்ணலாம். மிச்சம் எல்லாருமே கூட ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ரோடை க்ராஸ் பண்ணியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனை இப்போ பிக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ மிடில் ஸ்கூல் போயிட்டதுனால நிறையா டைமிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இப்போ ஏர்லியாக போயிட்டு ஏர்லியாக வர மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஸ்டாப் வந்து இந்த இயர் கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, ஒரு 10 minutes வாக் அந்த மாதிரி. வெதருமே நல்லா இருக்கிறதுனால வந்து வாக் பண்ணி போகிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே என்னால் போகிற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு 2-3 days நான் போகிறேன்னா ஒரு 2 days என் ஹஸ்பண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் போய் பிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைம், இந்த பிக் பண்ணுற டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைமு. ஏன்னா வந்து இன்னதான் கிட்ஸ் நம்மளுக்கு பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருந்தாலுமே அவங்க லைஃப்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான டைம் இதுதான் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படியே லைட்டாக நடந்து வந்துட்டு அப்படியே மனசும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். பசங்களுக்கும் ஏதாவது கஷ்டம் இல்லை ஏதாச்சும் சேலஞ்சிங்காக இருக்குது இல்லை ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுறாங்க, நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பிளஸ்டு டைம் அப்படின்னு தான் நினைப்பேன். இப்போ பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ எந்த குழந்தைங்களோட ஃபேஸும் எனக்கு காமிக்க விருப்பம் இல்லை. அதனால தான் நான் இந்த கீழே பக்கமாக காமிச்சிட்ருக்கேன். எப்போ என் பையன் வருவான் இறங்குவான்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து அவங்களே தனியாகவே போயிடுவாங்க. பட் இது வந்து மிடில் ஸ்கூலோட ஃபஸ்ட் இயர் அப்படின்றதுனால, அதுவும் நாங்கள் மெயின் ரோட்டெல்லாம் க்ராஸ் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வரணுன்ட்டாங்க. ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவுமே நாங்கள் போய் பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த சிக்னலை நம்ம க்ராஸ் பண்ணோம். இப்போ தெரியும் உங்களுக்கு, அந்த ஒயிட் கலரில் ஒரு வாக் சிக்னல் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அது கிளியர் ஆகும். ஸோ அப்போ நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா சேஃப். ஸோ இந்த ரூலை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மெயின் ரோட்டை மட்டும் க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு 5 minutes வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேயில் என்னெல்லாம் நடந்துச்சு, டெஸ்ட் ஏதாவது இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எப்படி போச்சு, எல்லா இன்சிடெண்ட்டும் ஒரு மைன்யூட் இன்சிடெண்ட்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து நம்ம அப்போ தான் அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட், இல்லை அவங்க ஏதாவது ஒரு தப்பான வழிக்கு போகிறாங்க அப்படின்னாலுமே நம்மளால ரைட் அந்த டைம்லேயே நம்ம வந்து சென்ஸ் பண்ணிடலாம். கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து நிறைய பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஸ்கூலில் இருந்து தான். ஏன்னா இது ஒரு டிரான்சிஷன் ஏஜ்ன்றதுனால இது ரொம்ப ரொம்ப காஷியஸாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம் இது. ஸோ வீட்டுக்கு வந்ததும் இந்த 1 2 3 மாதிரி ஒரு வேலை இருக்கும். பேக் அவுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற லஞ்ச் பாக்ஸை எடுத்து வெளியே சிங்கில் வாஷ் பண்ண போட்டுட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக கை காலை கழுவிட்டு வந்து உட்கார வேண்டியது தான். அதுக்கு மேலே பசி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் கொடுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி விடணும். அப்புறம் வந்து ஏதாவது ஒர்க் ஷீட்ஸ், ஒர்க் பண்ணுறதுக்கு பேப்பர், ஹோம் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்ட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப நம்மளோட ஸ்கூல் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு நடுவில் வந்து கிளாஸஸ் கூட இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து போய் பிக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் லஞ்ச் ஏதாவது சாப்பிட்றேன். ஏன்னா லஞ்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock 11:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டதுக்கு ரைஸ் வேண்டாம். இங்கே இருக்க கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், குழம்பு, பொரியல் அப்படின்னாலே ஒரு அவர்ஷன் வந்துடும். ஸோ ஏதாவது வெரைட்டி ரைஸ்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க. ஆனால் இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்புகிற கிடையாது. எல்லா கிட்ஸுமே விரும்ப மாட்டாங்க. ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் வந்து பேட்டிஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட் இதில் 3த்தையும் வேக வச்சு மசிச்சு அதில் கொஞ்சம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கோட் ஆகுறதுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸு இதெல்லாமே போட்டிருக்கேன். ஸோ
ஸோ மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மேலே கொஞ்சமாக ரவை இருக்கு இல்லையா, அது நான் அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து அந்த கிறிஸ்பி கோட்டிங்க்காக நீங்கள் வந்து ஓட்ஸை பவுடராக அரைச்சி அதை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அவல் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வந்து பவுடராக அரைச்சி அதை கோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும். கிட்ஸுக்குமே வந்து ஒரு கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லஞ்சுக்கு பதிலாக இந்த ஒரு 3 பேட்டிஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஜாஸ்தி, அதே சமயம் பொட்டேட்டோவில் கார்ப்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நம்ம டெய்லி கூட கொடுக்கலாம். இது வந்து நம்ம டீப் ஃப்ரையும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு கெச்சப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு இது வந்து ஒரு பசியை தாங்கும். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக நம்ம என்ன டின்னர் கொடுக்குறோமோ நம்ம சாப்பிட்றோமோ அதையே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி பேட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வாரத்துக்கு ஒரு தடவை இதை ரெடி பண்ணி வச்சுடுவேன் நான். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்போல்லாம் வேணுமோ ஒன்று ப்ரெட்டுக்கு நடுவில் இல்லை இந்த மாதிரி வெறும் பேட்டிஸாக கொடுத்துக்கலாம். இல்லை இதே நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு மீலாகவும் கொடுத்துக்கலாம் நம்ம. ஈவினிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டு வந்துட்டு அம்மாக்கள்லாம் ஒரு சின்ன பவர் நாப் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நானுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 minutes ஆச்சும் லைட்டாக ஒரு பவர் நாப் எடுத்தேன் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த டே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இன்னுமே எனக்கு ரொம்ப பிஸியான ஒரு ஈவினிங்காக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து பேக் டு ஸ்கூல் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்கூல் இப்போ ரீஓப்பன் ஆச்சு இல்லையா, இதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ஸோட டீச்சர்ஸை நம்ம மீட் பண்ணலாம் இன்றைக்கி. அதே மாதிரி கிளாஸ் ரூமுக்கு போகலாம். நம்மளுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். அவங்க என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் எப்படி படிக்க போகிறாங்க, என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, ஹோம் ஒர்க் எப்படி தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடுவாங்க. அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து டின்னரும் கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லஞ்சுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் பேட்டிஸாக கொடுத்துறது வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறான் என் பையன். ஸோ சாப்பிட்டா சரிதான். நெக்ஸ்ட்டு வந்து டின்னருக்கு வந்து கொஞ்சமாக என்கிட்ட தோசை மாவு இருந்துச்சு, அது 3 பேருக்கும் பத்தாது. அதுலேயே கொஞ்சம் கோதுமை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் புளிச்சு போய் இருக்கிறதுனால நான் அதில் கொஞ்சம் இப்போ தாளிப்பு போட்டோம் அப்படின்னா டேஸ்டியாகவும் இருக்கும், அந்த புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு தாளித்து அந்த மாவோடு கலந்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து சட்னி, தோசைக்கு வந்து பொடிக்கு பதிலாக சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு அகெயின் நான் வந்து ஏதாச்சும் காய்கறி சேர்த்துக்கணும் அப்படின்றதுனால வந்து முட்டைகோஸ் வச்சு தான் நான் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக முட்டைகோஸும் எடுத்து வச்சுருக்கேன். காய் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்னி, அப்புறம் நம்ம இப்போ இன்றைக்கி பேட்டிஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் நீங்கள் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வந்து வேறு ஃபார்மில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பழகிப்பாங்க. அவங்களோட டேஸ்ட் பட்ஸில் இந்த காய்கறிகளோட டேஸ்ட்டெல்லாம் ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது கேபேஜ் சட்னிக்கு வந்து அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வேறு ஒன்றும் ஐட்டம்லாம் சேர்க்குற மாதிரி இருக்காது. கேபேஜ் தான் மெயினாக இருக்கும். தேங்காய் கூட நம்ம போட போகிறது கிடையாது. பச்சை மிளகாய் இன்றைக்கி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேபேஜை வந்து நீளமாக தின்னாவே கட் பண்ணிட்டோன்னா அது வதங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேலை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது பிளான் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்லி ஏதாவது ப்ரிப்ரேஷன் ப்ரீ பிளானிங் மாதிரி, இப்போ பாஸ்தாலாம் கொடுத்து விட்றோம் அப்படின்னா பாஸ்தா கூட நான் வந்து வேக வச்சுருவேன். பாஸ்தா ஒரு நூடுல்ஸ் அந்த மாதிரி, இல்லை பேட்டிஸ் கொடுக்குறோம், இல்லை ஏதாச்சும் மேரினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் பண்ணி வச்சுருவேன் நான். ஸோ ஈவினிங் வந்து பிஸியாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வெளியே போனவங்களாம் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். அப்போ வந்து பசங்களோட ஒர்க்கு, அதாவது ஹோம் ஒர்க் என்ன இருக்குன்னு பார்த்து செய்யணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒர்க்கை தொடங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
வீட்டில் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கானாலும் சரி, இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஈவினிங் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தவிர்த்து நடுவில் கிளாஸஸ் வேறு இருக்கும். அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளோட ஓப்பனிங்கான மார்னிங் டைம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி க்ளோசிங் இந்த ஈவினிங் டைமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சோம், என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஃபேமிலியோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டைமு. குவாலிட்டி டைம் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். இது வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு வதக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. எங்களுக்கு வந்து 4:30க்கு பேக் டு ஸ்கூல் நைட் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ இதை ஆறிட்டு வந்து அரைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து 6th கிரேடுன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து கிட்ஸுக்கு ஹோம் ரூம்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரூமாக அவங்க மாறி மாறி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் இருக்குது மிடில் ஸ்கூலுன்றதுனால. ஸோ அவங்க கிளாஸ் ரூம்லாம் பார்த்தோம், கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து சோஷியல் ஸ்டடீஸில் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் இருக்கிற ஒரு கோவில் இது. ஸோ அதனோட ஆர்கிடெக்சர் அப்புறம் அதை பற்றி வந்து ஒரு குரூப் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை க்ரியேட் பண்ணணும். ஒரு பர்சன் வந்து இந்த மெட்டீரியல்லாம் அக்வயர் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு பர்சன் அதை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது இந்த மெக்சிகன் கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வீக் டேஸில் இருக்கிற ஈவினிங் போகும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டின்னரும் பார்த்திங்கன்னா நம்மளோட கோதுமை தோசை வித் கேபேஜ் சட்னியோட சாப்பிட்டு டேவை முடிச்சாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு விளாக்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.